பேக் டு மை சேனல் மணி ஏர்னிங்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓட அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் அப்ளை பண்ணியிருந்தவங்க எல்லாருக்குமே வெப்சைட்டில் எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கோர்சஸ்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அங்கே ஒரு வீடியோ ப்ளே ஆகும். அந்த வீடியோட இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அந்த வீடியோவில் எப்படி நீங்கள் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பிடிஎஃப் ஃபைலுமே இருக்கும். நீங்கள் தமிழ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாத பீப்புள்ஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஆன்லைன் கோர்சஸ்க்கான அப்டேட். மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங்கான டேட் கூடி சீக்கிரம் அறிவிக்கப்படும். அதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. தேவையில்லாத ரூமர்ஸ் நிறைய பேர் பரப்புவாங்க. நிறைய யூடியூபர்ஸே சொல்லுவாங்க, நம்ம மெம்பர்ஸ் நீங்கள் யாரும் இதை நம்ப தேவையில்லை. நம்ம எஸ்பிஓ கம்பெனி என்ன நினைக்கிறாங்கன்னா, அதில் ஒர்க் பண்ணுற நம்ம மெம்பர்ஸ், எஸ்பிஓவோட மெம்பர்ஸ் வெறும் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்தோம் போனோன்னு அப்படி மட்டும் இருக்கக்கூடாது. எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் நியூ லான்ச்சிங் அது தானே, எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் தானே. அதோட நோக்கம் என்னென்னா, நம்ம எல்லாரும் பார்ட் டைம் ஜாப் மட்டும் பார்க்குற மாதிரிலாம் பெர்மனன்ட் ஸ்டாஃபாக மெம்பர்ஸ் எல்லாரையும் பெர்மனன்ட் ஸ்டாஃபாக இருக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. கடைசி வரைக்கும் நம்ம எஸ்பிஓ கம்பெனி இருக்கும். அதுக்கான ஒர்க் தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க. எஸ்பிஓ மெம்பர்ஸான நம்ம எல்லாரையுமே பெர்மனன்ட் ஸ்டாஃப் ஆக்குறது எப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்போ போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சங்கர் சார் ஆடியோவில் நோட்டீஸ் போர்ட் ஆடியோ மறக்காமல் கேளுங்க. எங்கே பார்த்தாலும் எஸ்பிஓ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியே லைஃப் டைம் எப்போதும் நம்ம கூட எஸ்பிஓ இருக்கும். யாரும் எந்த பயமும் தேவையில்லை. தேவையில்லாத ரூமர்ஸை மெம்பர்ஸ் யாருமே நம்பாதீங்க. அதனோட ரிக்வெஸ்ட். தேவையில்லாத ரூமர்ஸ் கரப்புறவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே எஸ்பிஓ அதுக்கான எல்லா பிளானிங்கும் கரெக்டாக பக்காவாக லீகலாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எஸ்பிஓவை இனிமேல் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கணுன்னா அது ரொம்ப கஷ்டம், யோசிச்சு தான் கேட்கணும். ஸோ மெம்பர்ஸ் நம்ம யாரும் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆகிட்டு யோசிச்சுட்டு இருக்க வேணான்னு இப்போ ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. யாரும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி சான்சஸ்லாம் பயன்படுத்தி நிறைய புதுசாக கம்பெனிகள் ஸ்டார்ட் ஆகுது. யாரும் அதை நம்பி போய் பணத்தை போட்டு லாஸ் ஆகிட வேணாம். அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ மெம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வெறும் வாய் வார்த்தைகளாக நின்று விடாமல் அதுக்கு மேலே போய்கிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு லைஃப் டைம் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறாங்க. நம்மளையும் தாண்டி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. நம்ம யோசிச்சு குழப்பிக்க வேணாம். எவ்வளோ பேருக்கு ஒர்க் கொடுக்க முடியும், இன்னும் எவ்வளோ பேர் வேலை பார்க்க முடியும், இதனால ஹேக்கிங் ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சு குழப்பிக்க வேணாம். எஸ்பிஓ கம்பெனிக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டோடு அவங்க ஸ்டாப் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ கம்பெனியோட ஒரு தாட்டே வெறும் ஒரு பார்ட் டைம் ஜாப் மட்டும் கொடுக்கறது கிடையாது. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபுல் டைம் ஜாப் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அதிகபட்ச மெம்பர்ஸ் தேவையில்லை, போதுங்கிற அளவுக்கு தான் ஆள் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனிங்கிறது அவங்க ஸ்டார்ட் பண்ண விதம் தான், அது உள்ள என்ட்ரி கொடுக்க அவங்க ஸ்டார்ட் பண்ண விதம் அது. ஸோ கடைசி வரையும் பார்ட் டைம் ஜாப்லேயே நின்றக்கூடாது, ஃபுல் டைம் ஒர்க் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது தான் அவங்களோட கான்செப்டாக இப்போதைக்கு இருக்குது. அவசரப்பட்டு கடகடன் பண்ணுறது விஷயம் இல்லை. வேகமாக பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதனால் லீகலாக எது கரெக்ட் இல்லைங்கிறத பார்த்து செஞ்சிட்ருக்காங்க மெம்பர்ஸ். நமக்காக தான் எல்லாமே, அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்களில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ தான் எடுத்து வைக்க போகிறாங்க நம்ம எஸ்பிஓ கம்பெனி. இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த முதல் ஆரம்பத்திலே நம்ம பார்க்க முடியும். லான்ச்சிங் அப்புறம் நம்ம பார்க்க முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இதோட நின்று போகிறதில்ல. எஸ்பிஓ கம்பெனி ஒரு சின்ன கம்பெனியாக, ஒரு சின்ன பார்ட் டைம் ஜாப் கம்பெனியாக அதோட முடிஞ்சு போயிடுறதில்ல. ஸோ இதான் விஷயம். இன்னைக்கான அப்டேட்ஸ் இதுதான். ரொம்ப லென்த்தான ஆடியோ இல்லை, ஷார்ட்டான ஆடியோ தான். கண்டிப்பாக எஸ்பிஓ மெம்பர்ஸ் ஒருத்தரும் நோட்டீஸ் போர்ட் ஆடியோ கேட்டே ஆகணும். என்னோட சேனலை பார்க்கவும் மறந்துடாதீங்க. என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற எஸ்பிஓ மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். புது அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.